அடுத்ததாக இப்போ நம்ம நுண்ணுயிரி இந்த நுண்ணுயிரி நம்ம இந்த வாழை மரத்துக்கு கொடுக்குறோம். எத்தனை நாள் இந்த வாழை மரம் தெளிவாகுதுங்கிறத பார்ப்போங்க. சந்திரா அது ஒரு நிமிஷம் அப்படியே கூடி. இப்போ நம்ம ஜிடி நாயுடு ஐயா ஒவ்வொன்றும் நம்ம மரத்துக்கெல்லாம் சோதனை பண்ணி பார்த்தாங்க இல்லைங்களா, அது மாதிரி தான் இப்போ நம்ம இந்த மரத்துக்கு நம்ம ஊசி மூலிமா இதை நம்ம கொடுக்குறோம். எத்தனை நாளில் இந்த மரங்கள் மாற்றங்கள் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்கூட ஒவ்வொரு வீடியோவும் போடுவோங்க. ஏன்னா நம்ம எல்லாமே சோதனை முயற்சிங்க. நம்ம ஒவ்வொன்றும் விவசாயத்தில் நம்ம ஒவ்வொரு நுண்ணுயிரியும் எந்த அளவுக்கு வேலை செய்யுது, அது தெளிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம போடுறோங்க. இன்னைக்கு எல்லோரும் மனிதர்களுக்கு தான் ஊசி போடுவாங்க. ஒரு நோய் வந்துருச்சுன்னா நம்ம மனிதர்களுக்கு தான் ஊசி போட்டு அந்த நோயை குணப்படுத்துவோங்க. காய்ச்சல் வந்துருச்சுன்னா காய்ச்சலுக்கு ஊசி போடுறோம். அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு தாவரங்களும் அதே மாதிரி தானுங்க. அதனால் இது நம்ம சோதனை முயற்சியில் ஒவ்வொன்றும் நம்ம பண்ணி பார்க்குறோங்க. எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இந்த நோய் வாழையில் செயல்படுது அப்படிங்கிறது. இது நல்ல முறையில் ரெடி ஆயிடுச்சுன்னா இது எல்லா விவசாயிகளுக்கும், இது வாழை விவசாயம் செய்கிறவங்க எல்லாத்துக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதங்க. டைரெக்டாக நம்ம உள்ளே கொடுக்கையில் இதே மாதிரி கொடுத்து பார்ப்போங்க, எந்த அளவுக்கு வருதுங்கிறத பார்ப்போம். இப்போ கீழே நம்ம வேறு வழியாகவும் இதை கொஞ்சம் ஊற்றி விட்றாங்க. ஊற்றிக்கிறோம். 2-3 ட்ராப் உள்ளே கொடுத்துருக்குறோம். திருப்பி இன்னொரு 2 நாள் கழித்து அதையும் ஒவ்வொரு முறையும் நம்ம அதை கொடுத்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு வெற்றிகரமாக இது செயல்படுதுங்கிறத நம்ம காமிப்போங்க. ஏன்னா அது அப்படியே மேலே காமிங்க. இதுதாங்க நம்ம காமிச்சோம். ஒவ்வொரு பதிவும் போடுவோங்க.